வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம அதிகளவு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம எந்தளவு நம்ம உள்ள தண்ணி நிறையா குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் வெளியில் வரும். அதுக்காக தான் மெயினாக தண்ணி குடிக்க சொல்கிறோம். இன்னொரு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, லஞ்சு சாப்பிட்றீங்க, டின்னர் சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 400 மில்லி தண்ணி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 250 மில்லி தண்ணி குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டிங்கன்னா அந்த 3 இட்லி அப்படிங்கிறது 2 இட்லியாக குறைஞ்சிரும். ஏன்னா அந்த தண்ணி சாப்பிட்ற தண்ணி ஃபுல்லாக குடிக்கிறோம் அப்படிங்கும்போது சாப்பாட்டோட அளவு நமக்கு அப்படியே குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா, லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே நீங்கள் ஒரு 250 மில்லி 300 மில்லி தண்ணி குடிச்சு பாருங்களேன். வயிறு ஃபுல்லாகிடும். என்ன தான் குழம்பு டேஸ்ட்டாக இருந்தாலும் அதிகம் சாப்பிட மாட்டோம். டின்னரும் அதே மாதிரி தான். 2 சப்பாத்தி 3 சப்பாத்தினா அது 2 சப்பாத்தியாக குறையும். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில் வந்துடும். அதனால் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். வெயிட்டு குறைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 3 வேளைக்கும் தண்ணி குடிச்சிருங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி டைமுக்கு சாப்பிட்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனேவே தண்ணி நிறையா குடிச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.